بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم إن في السماوات والأرض لآيات للمؤمنين وفي خلقكم وما يبث من دابة آيات لقوم يوقنون واختلاف الليل والنهار وما أنزل الله من السماء من رزق فأحيا به الأرض بعد موتها وتصريف الرياح آيات لقوم يعقلون تلك آيات الله نتلوها عليك بالحق فبأي حديث بعد الله وآياته يؤمنون ويل لكل أفاك أثيم يسمع آيات الله تتلى عليه ثم يصر مستكبرا كأن لم يسمعها فبشره بعذاب أليم وإذا علم من آياتنا شيئا اتخذها هزوا أولئك لهم عذاب مهين من ورائهم جهنم ولا يغني عنهم ما كسبوا شيئا ولا ما اتخذوا من دون الله أولياء ولهم عذاب عظيم هذا هدى والذين كفروا بآيات ربهم لهم عذاب من رجز أليم صدق الله العظيم அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் அல் ஜாசியா எனும் அத்தியாயத்தை கடந்த வாரம் தொடங்கினோம். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வேதம் அசீஸ் ஹக்கீம், அனைத்தையும் மிகைத்தவனும் நுட்பம் நிறைந்தவனான அல்லாஹின் தரப்பிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதம் எனவும், மேலும் வானங்களிலும் பூமியிலும் மோமின்களுக்கு எண்ணற்ற அத்தாட்சிகள் இருப்பதாகவும், மேலும் உங்களை படைத்திருப்பதிலும் இந்த பூமியில் பல்வேறு உயிரினங்களை பரவி பெரிய செய்திருப்பதிலும் நம்பிக்கை உறுதியுள்ளவர்களுக்கு எண்ணற்ற அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அந்த முதல் 4 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வானங்களிலும் பூமியிலும் அவன் வைத்திருக்கின்ற அத்தாட்சிகள், நம்மை படைத்திருப்பது விந்து துளியிலிருந்தும் அதை படிப்படியாக மாற்றி தாயின் கருவறையில் வளரச் செய்து அங்க அவயங்களை கொடுத்து கலர் கொடுத்து அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற நம்மை வெளிப்படுத்திய ரப்பு, உங்களுடைய படைப்பை நீங்கள் யோசிக்கும் பட்சத்தில் நீங்கள் யார் என்று தெரியும் என்ற அர்த்தத்தில் உங்களை படைத்திருப்பதிலும், அதேபோன்று இந்த பூமியில் பல்வேறு உயிரினங்களை பரவி விரிவச் செய்திருப்பதிலும் எண்ணற்ற அத்தாட்சிகள் உண்டு. அல்லாஹ் சொன்னா, மனிதர்களே, உங்களை நான் எப்படி படைச்சிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு அருகில் எத்தனையோ உயிரினங்கள், நீங்கள் உண்ணுவதற்கு வசதியாக ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவை, அதே போன்று பறவை இனங்களில் கோழி, இதர எத்தனையோ பறவை இனங்கள், நீங்கள் உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பறவை இனங்கள், அது அல்லாமல் நீங்கள் உண்ணுவதற்கு அனுமதிக்கப்படாத பல்வேறு உயிரினங்கள், விலங்கினங்கள், அது யானையாக இருக்கட்டும், சிங்கம், புலி, கரடிகள் போன்றவைகளாக இருக்கட்டும், அல்லது பூமியில் ஊர்ந்து தெரியக்கூடிய பாம்பு, பல்லி போன்ற எத்தனையோ படைப்புகள், இவைகள் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்தால், இவை ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்தால்
இதனால் அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை எல்லாம் ஆய்வு செய்தால் அதனுடைய படைக்கப்பட்ட விதத்தையும் அது செயல்படுகின்ற விதத்தையெல்லாம் நாம் பார்த்தால் அதில் உறுதியுடையவர்களுக்கு அத்தாட்சி உண்டு என்று அல்லாஹ் கூறுவான். ஒரு பக்கம் பார்த்தால் பிரம்மாண்டமிக்க யானை, பெரிய உருவத்தை சார்ந்த யானை, அதுக்கும் அதையும் அல்லாஹ் வளர்த்து ஆளாக்குறான், பிறக்க வைக்கிறான், அதுக்கு ரப்பு ரிசுக்கு கொடுக்குறான். இன்னொரு பக்கத்தில் மிக சிற்றெரும்பு, சிறிய எறும்பு, அந்த எறும்புக்குள்ள சின்ன எறும்பு அது ஓடுது வருது நடக்குது பார்க்குறோம். அதற்கும் உணவு பசி இருக்கிறது, உண்ணுகிறது, ஜீரணமாகிறது, ஜீரணமான அந்த பொருள் வெளியே போகிறது, புதிய உணவை உண்ணுகின்றது, இவ்வளவும் இருக்கு. ஆனால் அந்த சிறிய எறும்பில், அந்த சிற்ற எறும்பில் இத்தனை பார்ட்ஸை எங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. நம்ம பேனா ஒரு புத்தகத்தில் நோட்டில் ஒரு சின்ன புள்ளி வச்சு புள்ளியாக பேருக்கு புள்ளியாக வச்சோம்னு சொன்னால் கூட இங்கே அதுக்கு ஹார்ட் இருக்குது, இங்கே வயிறு இருக்குது, இங்கே இறைப்பை இருக்குது, இதில் ஜீரணமாகிற உறுப்பு இருக்குது, இதுதான் வெளியே வர்றது, இப்படி ஒரு சின்ன புள்ளியாக கூட வைக்க முடியாது பேனாவில். புள்ளியாக வச்சோம்னா அந்த புள்ளி பெருசாகிடும். ஆனால் அதை விட சிறியதில் ஒரிஜினலான உயிர் உள்ள இயங்கக்கூடிய பொருட்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். வெறும் புள்ளி இல்லை, எல்லாம் இயங்கக்கூடியது. எங்கு ஒரு எறும்பு இருக்கு, எந்த இடத்தில் தன்னுடைய உணவு இருக்கிறது என்பதை தெரிய முடிகிறது. எங்கே தன்னுடைய உணவு இருக்கு, சர்க்கரை எங்கே கொட்டி இருக்கு, எந்த இடத்துல, அப்போ அதற்கு மோப்ப சக்தி அல்லாஹ் ரப்பு கொடுத்துருக்கிறான். அதை தேடி வரக்கூடிய பாதை ரப்பு தந்திருக்கிறான். வருதா இல்லையா? மழை காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் எறும்புகள் பெரும்பாலும் வெளியில் இருக்காது. சொல்லுவாங்க, வெயில் காலத்தில் அதிகமாக உழைத்து மழை காலத்திற்கு தேவை. நம்ம இவ்வளோ பிரமாண்டமிக்க மலைகளை பார்க்குறோம், மழை பொழிகிறது, இந்த தண்ணீர் அது எங்கே இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ல, காணாமல் போயிடும். என்ன பண்ணுமா, வெயில் காலங்களில் தனக்கு தேவைப்படக்கூடிய உணவுகளை இன்னும் அதிகமாக உருவாக்கி தேவைப்படக்கூடிய இடங்களில், பத்திரமான இடங்களில் சேமித்து வைத்து மழை காலங்களில் வெளியே வராமல் இருந்து கொள்ளுமா. இதுக்கு இப்படி சொல்லி கொடுத்தது யார்? இதுக்கு எப்படி தெரியும்? இப்படி ஒரு மழை காலம்னு ஒன்று இருக்கும், அதில் மழை பெய்யும், நம்ம வெளியில் வந்தோம்னா நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம், இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், உங்களை படைத்திருப்பதிலும் வமா யபுஸ்ஸுமின் தாப்பா, இந்த பூமியில் நடந்து தெரியக்கூடிய ஊர்ந்து தெரியக்கூடியது என்று சொன்னால், அதாவது 4 காலில் நடந்தாலும் சரி, 2 காலில் நடந்தாலும் சரி, சிலவை வயிற்றை கொண்டு நடக்கும், பாம்புகள் வயிற்றை கொண்டு நடக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்லுவான், வல்லாஹ் ஹலக குல்ல தாப்பத்தின் மிம்மா, தண்ணீரிலிருந்து தான் அனைத்து உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஃபமின்ஹும் மை யம்ஷி அலா பத்னி, அவைகளில் சில வயிறால் நடக்கிறது. ஒமின்ஹும் மை யம்ஷி அலா ரிஜ்லைன், அவைகளில் சில 2 கால்களாக நடக்கிறது. ஒமின்ஹும் மை யம்ஷி அலா அர்பா, அவைகளில் சில 4 கால்களாக நடக்கிறது. அல்லாஹ் சொல்றான். ஆனால் மொத்தத்தில் நடக்குது. இப்போ நம்ம நடக்கிற மாதிரி இப்போ பாம்பு இப்படி ஊறிக்கிட்டே தெரியுது, அது வயிறு தேஞ்சிராதா? யோசிப்போமா இல்லையா? வயிறு தேயுமா தேயணும்ல. ஆனால் அப்படி ஒன்று பெரிய விபத்து நடக்கிறது இல்லை, அதுக்கு பாதிப்பு வர்றதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, பாம்பு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, பாம்பு சட்டை. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தன்னுடைய உடலில் இருந்து அதை பிரித்து விடும், திருப்பி வேறொன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கு யார் வெளியிலேருந்து சட்டை போடுறது இல்லை, இன்னொன்று ஒரு ட்ரெஸ்ஸு ஃபார்ம் ஆகுது. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், இதைனா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒன்று, இன்னைக்கு பாம்புகளை கண்டு பயப்படுகின்றோம், பாம்பு நமக்கு தீங்கு செய்து நினைக்கிறோம். நாம் பயன்படுத்தக்கூடிய நோய்க்கான பல்வேறு மருந்துகளில் பாம்பின் விஷம்தான் மூலப்பொருள். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியாது. பயன்படுத்தக்கூடிய நிறைய மெடிசன்ஸில் பாம்புடைய விஷம் அதற்கு முக்கியமான ரோல் உண்டு. அதை பல்வேறு வடிவங்களாக மாற்றி, அதனுடைய அளவுகளிலிருந்து பல்வேறு வடிவங்களில் அதை மாற்றி பல்வேறு வேலைகள் செய்ததற்கு பின்பு அது பயன்படுகிறது. பாம்புடைய விஷத்திலிருந்து எண்ணற்ற நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. அப்போ இது அல்லாஹ் அதை தான் சொல்ல வர்றான். ஒன்று, அதனுடைய படைப்பின் விதம் ஒரு பக்கம். அது இப்போ நமக்கு சமைக்கப்படாத பொருளை இவ்வளவு பேசுகிற நம்ம
எவ்வளவு திமிர் பேசுகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம், அவ்வளோலாம் இது பண்ணுறோம். ஆனால் சமைக்காத பொருள், சமைச்ச பொருளே ஜீரணமாக மாட்டேங்குது. கொஞ்சம் கூட போயிட்டா வயிறு வலி வந்துடும், அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு மாதிரி வாமிட்டு வரும், அல்லது லூஸ் மோஷன் ஆகும். அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீ தப்பாக உன்னை கொண்டு போயிட்ட, இதை எப்படியாவது வெளியேற்றணும். ஒன்று வாய் வழியாக வந்து அதுக்கு பேர் வாமிட்டு, அல்லது லூஸ் மோஷன் ஆகி வெளியே போயிடணும். இது அல்லாஹ் அருளாளன் என்பதற்கான அடையாளம். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இது நமக்கு ஜீரணமாகலை. ஆனால் பல்வேறு உயிரினங்கள், இப்போ புலி, சிங்கம், கரடி போன்றவைகள் இருக்கு, அவைகள்லாம் பச்சையாக சாப்பிடுது. கிலோ கணக்கில் ஒரு மொத்த ஆட்டை அடித்து அப்படியே சாப்பிடுதா இல்லையா? அதுக்கு எப்படி ஜீரணமாகுது? சரி, கறியை சாப்பிட்றது ஒன்று, சாதாரண மென்மையான தோலுடைய இருக்கக்கூடிய பாம்புன்னு நம்ம சொல்கிறோமே, இது சின்ன பொருட்களை ஃபஸ்ட்டு எலியை பார்க்கலாம். சொல்கிறாங்க எலியை தான் கணிசமான எலிகளை சாப்பிடுவது பாம்புங்கிறான். எலிகளை அப்படியே முழுங்குது. இதை நம்ம பாம்பு பண்ணைகளுக்கு போய் பார்த்தால் கோழி குஞ்சுகளை பாம்பு அப்படியே விழுங்குவதை பார்க்கலாம். கோழி குஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும். சரி, இதெல்லாம் இங்கே நடக்கிறது. பெரிய பாம்பாக இருந்தால் ஆடு அப்படியே முழுங்கிடும். ஆடு மாடை கூட முழுங்கும். ஆடு மாடை முழுங்குது. நீங்கள் மனிதர்களே அது விழுங்குவதை பார்த்திருக்கலாம். மனிதர்களை பெரிய பாம்பு, மலைப்பாம்புகள் மனுஷன் அடித்து அப்படியே முழுங்கிடும். நீங்கள் நிறையா இது பெரிய அதிசய தகவல் அல்ல, பத்திரிகைலாம் பார்த்துருக்கலாம். ஆலய காணா போனவங்கள என்னன்னு பார்க்குறாங்க, ஒரு பாம்பு ஒரு இடத்துல அப்படியே படுத்துருக்கு. என்ன செய்யுமா பாம்பு? முழுங்கிரும்னு வச்சுக்க, முழுங்கிருது, மொத்தத்தில் முழுங்கிருது. அப்படியே எப்படி உள்ள போகுது, அது உள்ள எப்படி இழுத்துச்சு அவ்வளோ பெரிய உருவத்தை உள்ள இழுத்து அந்த முழு ஹோல் பாடியை உள்ள எப்படி வச்சுக்கிறது. சொல்லப்படுகிறது சில பாம்புகள் தன்னுடைய ஹார்ட்டை இடமாத்தி கூட வைக்க முடியுமா? அல்லாஹ் அதுக்கு அப்படி வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம், கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம். சில பாம்புகளுடைய வகைகள் படித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய குத்ரத்தை, இலாஹி ரப்புடைய படைப்புகளின் பேரரசியங்கள் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வெளிப்படையாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் முதல் சார் அது வந்து ஹார்ட்டை அந்த பக்கம் வைக்கிது, இந்த பக்கம் வைக்கிது, ஆய்வாளர்களுக்கு தெரியும். சொல்லும்போது நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் மொத்த மனுஷனையும் ஆடையும் மாடையும் அது முழுங்கிருச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஆய்வாளர்கள் சொல்ல வேண்டியது இல்லை. விழுங்கி என்ன பண்ணிருக்காங்க, அறுத்து பாம்பை அறுத்து ஆளை அப்படியே எடுத்திருக்காங்க. மௌத்தாயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆள் மௌத்து அப்படியே மொத்தம் ஒரு, ஏன்னா என்ன ஜீரணமாகலை, அப்படியே எடுத்திருக்கேன். நாம் சொல்ல வருவது, இந்த பாடியை எப்படி அது முழுகிச்சு, விழுங்க முடிந்தது. அதுக்கு அப்படி என்ன அதனுடைய அமைப்பு? சாதாரண மென்மையானது தானே, கொலன்னு தானே இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கே பார்த்தாலும் சரியாகத்தானே தெரியுது. நமக்காவது நல்ல எலும்பு இருக்குது, எலும்புக்கு மேலே சதை இருக்குது. சிங்கப்புலி, கரடிகள் ஸ்ட்ராங்கான எலும்பு இப்படித்தான் அல்லாஹ் சில படைப்புகளை வச்சிருக்கிறான். ஆனால் இது மாதிரியான படைப்புகள் மொத்தத்திலேயே அது எலும்பில்லாத பீஸ் இறைச்சி மாதிரியே தான் இருக்குது. எப்படி இது விழுங்குச்சு, எப்படி ஜீரணமாகுச்சு? என்ன சொல்கிறாங்க, நான் கூட கேட்டேன் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வாளர்கிட்ட. இப்படிலாம் முழுங்கிடுது, அதுக்கு ஜீரணமாயிரும். ஆனால் உடனடியாக ஜீரணமாகாது. கிட்டத்தட்ட 15 நாள், 20 நாள், 1 மாதம் ஆகும். அதுக்கடுத்து அதுக்கு உணவே தேவைப்படாது. அதுவும் இருக்குதுல்ல, ஃபுல்லாக இருக்குல்ல, தேவைப்படாது. அதால் பெரிய அளவில் ஸ்பீடாக ஓடவும் முடியாது. ஒரு பெரிய பொருளை உள்ளே வச்சிருக்கல, மனித இயல்பு தானே, நல்லா சாப்பிட்டுட்டாலே நடக்கிறது கஷ்டப்படுறமா இல்லையா? அப்போ ஒரு பெரிய பாடியை உள்ளே வச்சிருக்கல, அது ஓடுறது இயல்பான ஸ்பீடு இருக்காது, உணவு தேவையும் இருக்காது. அதனால அது என்ன பண்ணுமா, உணவுக்கும் தேவையில்லை, பெரிய பாடி உள்ள இருக்கிறதுனால ஸ்பீடாக ஓடக்கொள்ளவும் முடியாது. அப்போ எதிரிகள் வந்தால் நம்மளை பாதுகாத்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி மறைவான இடத்துல போய், யாருக்கும் பெரும்பாலும் தெரியாததுக்கு வாய்ப்பு இல்லை, யார் இந்த பக்கம் வரமாட்டாங்க. அப்படித்தானே பாம்புகள் எந்த இடத்தை மனிதர்கள் பயன்படுத்தவில்லையோ அந்த இடம் பூச்சி வெட்டைகள் தங்களுடைய இடங்களாக மாட்டிக்கொள்ளும். யாரும் எளிதில் தன்னை பார்க்க முடியாத இடத்துல போய் தனியாக அப்படியே அமைதியாக இருந்துருமா. ஆனால் மொத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அது என்ன ஆயிரும், ஜீரணமாயிரும். அதில் எலும்பு இருக்குது, முட்டி எலும்பு போன்ற எலும்புகள் இருக்குது, நல்ல கடினமான எலும்புகள் உண்டு. இந்த எலும்புகளும் ஜீரணமாயிடுச்சா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், நீ எப்படி படைக்கப்பட்டேன்னு பாரு, உனக்கு எப்படி ரிஸ்க் வருதுன்னு பாரு. அதே போல் உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவோ இருக்கு,
உயிரினங்கள் எவ்வளவுலாம் இருக்குல்ல, இது படைக்கப்பட்ட விதத்தை பாரு, இது ரிசுக்கு தேடக்கூடிய தன்னுடைய உணவை அது எப்படி தேடுகிறது பாரு, தன்னுடைய துணையை எப்படி பாதுகாக்கிறது பாரு, துணையை எப்படி பார்க்க. ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். சில பேர்கள் தங்களுடைய குஞ்சுகளை சில பொருட்கள் குஞ்சு பொறிக்குன்னு சொல்றோமல்ல, மரங்களில் கூடு கட்டும். அந்த கூடு கட்டி அதை பாதுகாக்கிறதுக்காக பல நாட்கள் வெளியிலேயே போகாதான், பல நாட்கள் வெளியில போகாதான் சொல்றான். இன்னும் கூட சில உயிரினங்கள், பாம்பு போன்ற சில உயிரினங்கள் அது அடை காக்கும். சிலது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க அடை காக்குமா, அப்படியே பல நாட்கள் சாப்பிடாம அப்படியே இருக்குமா, பல நாட்கள் கூட சாப்பிடாம இருக்குமா. கடைசியில் ஒரு கட்டத்தில் குஞ்சு வெளியே வந்துடும். குஞ்சு வெளியே வந்ததுக்கு பின்னாடி அது வரைக்கும் அது வெளியவே போயிருக்காது, அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போயிருமா. அப்போ ஒருத்தருக்கு நான் தெரியாம மாதிரி கேட்டேன், அப்போ அதுக்கு தாய்மை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? அது இருக்குமில்ல, இயல்பா எல்லாம் வச்சிருப்பான்ல, அந்த எண்ணம் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லை, அதுவும் தாய்மையின் அடையாளம். கடுமையான பசியில் இருக்கிறோம், இப்ப எவ்வளவு கொடூரமான பசி கஷ்டம் இருக்குன்னு கேட்டா தன் குஞ்சுகளையே தான் சாப்பிடலாம். மீன், பெரிய மீன் சின்ன மீன் விழுங்குமா விழுங்காதான்? அதுக்கு பூச்சி வட்டைகள் தானே உணவு. பெருசு இன்னொரு சிறுசை சாப்பிட்றோம், அவ்வளவுதானே. இது நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம குஞ்சுகளை நம்ம சாப்பிட்றது கூட வாய்ப்புகள் உண்டு என்று அஞ்சு அந்த இடத்த விட்டு ஓடிடும். அது ஓடுவது, திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு போயிடுறது, அதுவே தாய்மையின் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உலகத்துல எத்தனை விதமான படைப்பினங்கள், எப்படி அல்லாஹ் அவைகளை படைச்சிருக்கிறான், அவைகளை ரப்பு எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கிறான், அவைகளை ரப்படி எப்படி இயக்குகிறான், அவற்றை இந்த மனித இனத்திற்கு எப்படி பயனுள்ளதாக ரப்பு மாற்றி தருகிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், இதை நீ யோசிங்க, உன்னை படைச்சிருக்கதை பற்றி நீ ஆய்வு செய், உன்னை சுற்றி இருப்பவைகள் உயிரினங்களை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஆயாத்துல் லிகௌமி யூகினூன், நம்பிக்கையாளர்களுக்கும் ஈமானுடைய உறுதி மிக்கவர்களுக்கு எண்ணற்ற அத்தாட்சிகள் உண்டு. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அல்லாஹ் இவைகளை படைத்த இறைவன் இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரிய வரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படின்னு நம்ம விளக்கம் சொன்ன ஒவ்வொன்றுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போன்ற அடுத்து வக்திலாஃபில் லைலி வன்னஹார், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவது, இதிலும் அத்தாட்சிகள் உண்டு. இரவு பகல் மாறி மாறி வருவது பாருங்க. என்ன இப்ப நம்ம இப்ப இரவுல இருக்கிறோம், ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னால பகல்ல இருந்தோம். ஒன்று இரவில் இருப்போம், இல்லையானால் பகலில் இருப்போம், அப்படித்தானே. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கா? இல்லை. ஒன்று இரவு அல்லது பகல், இரவை தொடர்ந்து பகல், பகலை தொடர்ந்து இரவு. ஏதாவது ஒரு இடத்துல பகல் வர லேட் ஆயிருச்சு, தாமதமாயிருச்சு அப்படிங்கிறதோ, இரவு வர தாமதமாயிருச்சு இல்லை. சொல்லப்படுகிறது ஒன்றுக்கு பின் ஒன்றாக, ஒன்றை தொடர்ந்து ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இவைகளை கொண்டு வருபவன் யார்? இப்ப மகரிப் நேரம் வந்துருச்சு, பகல் போயிருச்சு, இரவு வந்துருச்சு. காலையில் சுபு தொழுக போறோம், இரவு போயிட்டு பகல் வரப்போகுது, கொஞ்ச நேரத்தில் வெளிச்சம் ஆயிரும், லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், தேவைப்படாது. அல்லாஹ் வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாகவே சொல்றான். நான் பல இடங்கள்ல அந்த ஆயத்தை சொல்லி காமிச்சிருக்கேன். குல் அரைத்தும் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பிதியா. இரவு நேரமாகவே 24 மணி நேரத்தையும் ஆக்கியிருந்தால் நீங்கள் உழைக்கும் பகலை உங்களுக்கு யார் தருவார்? எந்த இறைவன் உங்களுக்கு தருவார்? குல் அரைத்தும் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா, முழுக்க 24 மணி நேரத்தை நான் பகலாகவே தந்துவிட்டால் ஃபஹல் இலாஹு கைருல்லாஹி யதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ, நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இரவு நேரத்தை யார் தருவா? நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இரவு நேரத்தை யார் தருவா? அல்லாஹ் கேட்குறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யாரும் தர முடியாது. வமிர் ரஹ்மத்திஹி ஜஅலலக்கும் லைல வன்னஹார், அந்த இறைவன் அவனது அருளால் தான் உங்களுக்கு இரவையும் பகலையும் அவன் தந்தான். லிதப்தகு மின் ஃபத்லிஹி, நீங்கள் பகலில் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுவதற்கும் இரவில் ஓய்வெடுப்பதற்கு வசதியாக அல்லாஹ் தான் தந்தான். இது கூட சொல்லப்படுகிறது. நம்ம அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நம்ம பெரும்பாலும் பகல் நேரத்தில் உழைக்கிறோம், இரவு நேரத்தில் தூங்குறோம். இரவில் தானே தூங்குறோம், ஓய்வெடுக்கிற நேரம் இரவு நேரம்.
பகல்ல உழைப்பு, இரவுல தூக்கம். தூக்கம் என்பது அது உடல் உறுப்புகள் ஏற்படுகின்ற அசதிக்கானது அல்ல. மூளை வேலை செஞ்சு டயர்டாயிரும். அந்த மூளைக்கு ஓய்வு கொடுப்பது தான் தூக்கத்தின் நிலை. மூளைக்கு ஓய்வு கொடுப்பது தான் தூக்கம். அந்த மூளைக்கு ஓய்வு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஒருத்தன் 10 நாளைக்கு தூங்கலைன்னா பைத்தியமாக வெளியில் வந்துடுவான். கவலைப்படுறாங்களா இல்லையா? தூக்கமே வரல. தூக்கம் வரலைன்னா சந்தோஷப்பட வேண்டியதானுங்க. நிறைய வேலை செய்யலாமே அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்றாரு? வேற என்ன கேலி பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். தூக்கம் வரலைன்னா என்ன இருக்கு? தூக்கம் நம்மளாம் தூங்குறோம், ரொம்ப நேரம் தூங்கிடுவேன்னு கவலையா இருக்கு. நீங்க என்ன தூக்கம் வரலைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க ரொம்ப நேரம் உழைக்கலாம்னு சொன்னா சரியா வருமா? முடியாது. தூங்க வேண்டிய அளவு தூங்கவில்லையானால் விழித்திருக்கின்ற நேரத்தில் எந்த வேலையும் செய்ய முடியாது. சும்மா பாடி மட்டும் தான் உட்காந்துருக்கோம். இவன் எங்கேயோ மிதந்துக்கிட்டு இருப்பான், தூக்கமே இல்லை அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தூக்கத்தை பெரிய ஞாமத்தாக தருகிறான். தூக்கம் பெரிய ஞாமத், மிகப்பெரிய ஞாமத். அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஞாமத். காசுகளை சம்பாதிச்சிடலாம், லட்சமா கோடியா சம்பாதிச்சிடலாம். தூக்கத்தை யாராவது விலை கொடுத்து வாங்க முடியுமா? தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. மயக்கத்தை, அதாவது ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு செயற்கையான ஒரு மயக்கத்தை உருவாக்கலாமே தவிர தூக்கத்தை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது விலை மதிப்பற்றது. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, தூக்கம் எப்படி மனிதர்களுக்குள் ஊடுருவுகிறது, நமக்குள்ள எப்படி தூக்கம் வந்துச்சுங்கிறது இன்று வரை கண்டுபிடிக்கப்படாதது. தூக்கம் எப்படி உள்ள வந்துச்சு? அதான் சொல்லுவான், ஒரு பொருள் நம்மையும் மீறி உள்ளே வந்துவிட்டது என்பதற்கு உதாரணம் சொல்கின்ற பொழுது தூக்கம் மனிதனை ஆட்கொண்டதை போன்று அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும். தூக்கம் எப்படி உனக்குள்ள வந்துச்சு? உனக்கே தெரியல தூக்கம் வந்துருச்சு. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்படி தூக்கம் வருது நான் கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? விழிச்சுக்கிட்டே இருப்போம். எப்படி நாம் தூக்கம் வருதுன்னு பார்த்துறேன்ட்டு முழுசா விழிச்சா பார்க்கவே முடியாது, தூக்கம் வந்திருக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஏமாந்துருவோம். நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கதா அங்கே நினைப்போம், நம்ம தூங்கியிருப்போம். விழிச்சுக்கிட்டு இருக்காதான் நினைப்போம், தூங்கியிருப்போம். படிக்கணும் தான் நினைக்கிறோம், புத்தகம் கீழே விழுகுது, புத்தகம் போட்டுன்னு கீழே விழுகுது. சில பேர் நைட்டில் மொபைல் பார்த்துக்கிட்டே தூங்குறது, கடைசியாக மொபைல் தன்னாடி கையிலேருந்து கீழே விழுந்து அப்புறம் தூங்கியிருப்பாங்க. இவருக்கு எப்போ தூங்கினாருங்கிறது இவருக்கு தெரியாது, எப்போ தூங்கணும் தெரியலை. தூக்கம் எப்படி உள்ளே வந்தது? அந்த தூக்கத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஒரு இரவு நேரம், அதுவும் குறிப்பாக அல்லாஹ் ஜல்ல அது எதுக்கு சொல்ல வர்றேன், ரப்பு இரவு நேரத்தை தந்திருக்கான். இரவு நேரத்தை தூக்கத்திற்கு தேவையான தூக்கம், தூங்குவதற்கு வசதியாக ரப்பு தந்திருக்கிறான். அந்த இரவு நேரத்தில் தூங்குகின்ற தூக்கம், இரவுல ஒரு 6 மணி நேரம் தூங்குறான் ஒருத்தன், இன்னொருத்தன் இரவுல தூங்க முடியல, பகல்ல 10 மணி நேரம் தூங்குறான். எது சிறந்தது? கண்ண மூடின்னு சொல்லலாம், இரவில் தூங்கும் 6 மணி நேரத்திற்கு நிகர் எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னா அந்த நேரம் ரப்பு நம்முடைய பாடி உடலை கூட ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்திற்கு தேவையான ஒரு சூழலை ரப்பு நமக்கு தர்றான், தேவையான சூழலை ரப்பு தர்றான். சொல்லப்படுகிறது இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் தூங்கக்கூடிய தூக்கம் அவனுடைய உடலின் ஆரோக்கியத்திற்கு மிக 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 முக்கியமானது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹார்ட் அட்டாக் அது இது என்னென்னலாம் வருது, சின்ன சின்ன வயசுலேயே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணங்கள்ல 2 காரணம்: முறையான தூக்கமின்மை, முறையான உணவு பழக்கமின்மை. முறையான தூக்கமின்மை, சரியான முறையில் ஒரு ப்ராப்பர் சேனலில் தூங்குறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப நேரம் தூங்கினாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க அந்த அளவுக்கு தூங்குறது இல்லை. ஆனால் நமக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னு கெட்ட பேர். நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த கெட்ட பேர் வரல. ஆனால் அவங்க 6 மணி நேரம் இல்லை, ஏறக்குறைய 8 மணி நேரம் நல்லா தூங்கியிருக்காங்க. 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் இரவுல தூங்கியிருக்காங்க. இரவுல வேகமாக படுத்துருவாங்க. மகரிப் தொழுதுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம், இஷா தொழுவாங்க, இஷா தொழுதுட்டு படுத்துருவாங்க. 8 மணிக்கு படுத்து காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சா எத்தனை மணி நேரம் இருக்கு? 8 மணி நேரம் தூங்கி பாருங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். காலையில் சுபுக்கு முன்னாடியே எந்திரிச்சு எல்லா தேவைகளும் பூர்த்தி செஞ்சுட்டு தொழுதுட்டு எல்லா வேலைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கும். மாஷா இன்னைக்கு நம்மளால முடியறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களோட கூடுதலாக தூங்கலை.
தூங்குறதே 1 மணி 2 மணி, 2 மணிக்கு தூங்கிவேன் 8 மணிக்கு எந்திரிக்கிறான்னு சொன்னா, ஒன்று இரவு நேரத்தில் குறிப்பிட்ட நேரம் தூக்கம் தான். அந்த தேவையில்லாமல் விழித்திருந்த பாதிப்பு இவனுக்கு தூக்கத்தில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தூங்குனா கண்ட கண்ட கனவுகள் இருக்கும். சவுண்ட் ஸ்லீப்பின்னு சொல்லுவாங்க. அத்தகைய தூக்கம் இவனுக்கு இருக்காது. 2வது பகல் நேரம் ஆயிடுது. பகல் நேரத்தில் தூங்குறான், அது பிரயோஜனம் இல்லை. எல்லாமே சேர்த்து 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் தான். அதனால அது அவனுக்கு இடையூறைத்தான் ஏற்படுத்தும் சொல்லப்படுகிறது. அப்போ முறையான தூக்கமின்மை, ஒரு சரியான விகிதாச்சார அடிப்படையிலும் உரிய நேரத்திலும் தூக்கமின்மை, உரிய நேரத்தில் தூக்கம் இல்லாது அது இன்னைக்கு. அதனால தான் இப்போ ஐடி ஃபீல்டு நம்ம பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க, ஓரளவு நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னு நிறைய அது போயிடுச்சு. இன்னைக்கு அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக ஏஐன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்துட்டான். அது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஐடி ஃபீல்டை என்ன பண்ண போகுதுங்கிறதே தெரியலை. கிட்டத்தட்ட 50-60 பேர் செய்கிற வேலையை ஏஐ மூலமாக ஒரு 4 பேரை வச்சு செஞ்சுட்டு போயிடுவான். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் வேலை இழப்புகள் பாதிப்புகள் வரும். அல்லா ராசிக்கு வெவ்வேறு விதத்தில் தருவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இந்த பிள்ளைங்க ஐடியில் வேலை செய்கிறாங்க, இரவு நேரத்தில் கணிசமாக வேலை செய்கிறாங்க. ஏன் இரவு நேரத்தில் வேலை செய்கிறீங்க? இரவு நேரத்தில் வேலை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? இரவில் வேலை செஞ்சுட்டு பகலில் ரெஸ்ட் எடுக்க போகிறோமா? பகலில் வேலை செஞ்சுட்டு இரவில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் ஐடி ஃபீல்டுடைய பெரும்பாலான வேலைகள் ஃபாரின் வெளிநாடுகளை பேஸ் பண்ணி இருக்கு. யாரோ ஒருத்தனுக்கு நம்ம இங்கேருந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம். ஒரு அமெரிக்காக்காரனுக்கு இங்கேருந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம். ஒரு யூகேல இருக்கிறவனுக்கு இங்கேருந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம். ஃபாரினர்ஸுக்கு பெரும்பாலும் இங்கேருந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம். அதனால அவங்க ஊரில் எது பகல் டைமோ அந்த டயத்தில் நான் வேலை செய்யணும். அப்போ அவன் எவ்வளோ உஷாராக இருக்கான் பாருங்க. அவன் தான் தூக்கத்தை கெடுக்கிறது இல்லை, அவனுடைய தூக்கத்தை கெடுக்கிறது இல்லை. அவனுடைய வேலையை அவனுடைய பகல் நேரத்தில் இன்னொரு நாட்டுக்காரன் அவனுக்கு தூங்க வேண்டிய இரவு நேரம் அந்த நேரத்தில் வச்சு செஞ்சு வாங்கிக்கிறான். மொத்தத்தில் என் வேலையை நீ செஞ்சாலும் நான் பகலில் தான் வேலை செய்வேன், அதை மானிட்டர் பண்ணுவேன். நீ எனக்கு வசதியாக இரவு நேரத்தில் வேலை செஞ்சு என் வேலையை செஞ்சு கொடு. அப்போ நம்முடைய வறுமை அல்லது அறியாமை எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணால் முடியாதுன்னு சொன்னால் மாறும். நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு கம்பெனி வேணான்னு சொன்னால் இன்னொரு கம்பெனி ஆர்டர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அப்புறம் எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? நீ எத்தனை மணிக்கு வேலை செய்ய சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். அதே போல் நம்முடைய வறுமை கஷ்டம். அதனால ஒரு நல்ல சம்பளம் கிடைக்குதா? பகலில் வேலை செஞ்சால் உனக்கு 50,000 ரூபா தருவோம், இரவில் வேலை செஞ்சால் 80,000 ரூபா தருவீண்டா, நான் 2 இரவில் தூங்காமல் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய மனநிலை சூழல் நம்முடைய. ஆனால் இதனால் என்ன ஆகுது? அவர்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படுது. முறையான தூக்கமின்மை, முறையான உணவு பழக்கமின்மை, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இரவு 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றது, எதை சாப்பிட்றோங்கிற கணக்கு இல்லாமல் சாப்பிட்றது, எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணுங்கிறது இல்லை. என்னமோ வாய் இருக்கு, ஏன் வாய் ஏன் வயிறுன்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளே கொட்டிக்கிறோம். ஆனால் மிஷினு நம்முடைய இன்ஜின் அது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏற்றுக்கிறது தயாராக இல்லைன்னு சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலை செய்கிறதுனால அது கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அதில் பாதிப்பு வந்துடும். நிர்பந்தம் தானே. ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியும்? பிடிக்கவே இல்லை, ஆனால் செய்யுன்னு சொன்னால் செய்வான். ஒரு கொஞ்ச நாளைக்கு செய்ய முடியும், அப்புறம் என்ன செய்யணும்? மொத்தமாக படுத்துருவான். இதே மாதிரியான முறையான உணவு பழக்கமின்மையும் முறையான தூக்கமின்மையும் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தருது. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த பிரச்சனையை நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் இரவு நேரத்தை தந்து பகல்ல வேலை செய்யுங்க, இரவுல ஓய்வெடுங்கன்னு ரொம்ப வச்சிருக்கிறோம். ஆனால் மனிதராக நாம் மாற்றிக்கொண்டோம். அதனுடைய விளைவையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனம் புரியும். அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு செய்த நிஅமத்துகளை சொல்லி வருகிறான். நிஅமத்துகளை சொல்றான். என்னுடைய குதிரத்தை பாருங்க, என்னுடைய சக்தியை பாருங்க, உங்களுக்கு கொடுத்த நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற எனது அருட்கொடைகளை பாருங்கள், அதன் வழியாக எனது ஆளுமையை, என் சக்தி, என் குதிரத்தை இலாஹியை பாருங்கள் என்பதுதான் பொருள். அதுல ஒன்றாக அல்லாஹ் சொல்வது, இரவையும் பகலையும் உங்களுக்கு மாற்றி மாற்றி தந்திருப்பது. பகலும் முக்கியமானது. சில நோய்கள் இருக்கு, அது எதனால வருதுன்னு கேட்டா சூரிய வெளிச்சம் படாமல் போகின்ற பொழுது வருகிறது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், ஜன்னல் அடைச்சி வச்சுட்டு வெளிச்சமே வராம லைட்டை போட்டுக்கிறது, ஏசியை போட்டுக்கிறது, இப்படி இருக்கிறது. இதுக்குன்னு ஒரு சில வியாதிகள் வரும். கடைசியில் அப்பா சொல்லுவாங்க, நீ சன்லைட்ல கொஞ்ச நேரமாவது இருக்கணும். டெய்லி காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் இரு. சூரிய வெளிச்சம் உன் மீது பட வேண்டும். அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப எவ்வளவு பெரிய அருளாக
நம்மளை படைச்சு நமக்கு ஒரு சிஸ்டமை வச்சு ஒரு சுத்தி சந்திரன் சூரியன் அது இதுன்னு ரொம்ப வச்சு இது எல்லாமே நம்முடைய தேவைக்காக வச்சு பகல் நேரத்தில் வேலை செய்யுங்கன்னு சொல்ல வந்து ரிசுக்கை தேடுற மாதிரி ரிசுக்கையும் தேடுறோம். சன்லைட்டு மேலே படுது, எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்திற்கான வழிகளையும் அல்லாஹ் தர்றான். திரும்ப டயர்ட் ஆயிடுறோம், இரவு நேரத்தில் அல்லாஹ் தூங்க வைக்கிறான். தூங்குறதுக்கு வசதிக்காகத்தான் இரவை ரப்பு தருகிறான். நல்லா ஓய்வெடுத்துக்கங்க, மீண்டும் அதிகாலையில் எழுந்திருத்து விடுங்கள். 4 மணிக்கு மேலே எனி டைம் எந்திரிப்பதற்கு தயாராக இருக்கணும். அதுக்கு அடுத்து விழித்திருக்க வேண்டிய நேரம் அது, தூங்குற நேரமும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எல்லாமே ரப்புடைய ஏற்பாடு. அது விழித்திருக்க நேரம், தூங்குற நேரம் அல்ல. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு தேவையான அத்தனையையும் ரப்பு தருகிறான். நமக்கு தேவையான அத்தனையும், இதுதான் அதுதான் இல்லை, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ரப்பு தருகிறான். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, இரவு நேரத்தில் தூங்குறவங்க லைட்டை போட்டுக்கிட்டே தூங்கினா கூட ஃபாய்தா கம்மின்னு சொல்ல வர்றாங்க. நேரம் இரவு நேரம், இரவு நேரத்திற்குரிய தன்மை இருள். நீங்க ஃபுல்லா டியூப் லைட்டை போட்டுட்டு நான் அதுல தூங்குறேன்னு சொன்னா அந்த தூக்கத்தினால் கிடைக்கும் பலனை விட ஆக குறைந்த வெளிச்சத்தில், ரொம்ப கம்மியா, சும்மா ரொம்ப இருட்டா யார் பக்கத்தில் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படி இல்லாமல் ஒரு குறைந்தபட்ச வெளிச்சத்தில், அதே சமயத்தில் இருள் படர்ந்த சூழலில் எங்கு யார் தூங்குகிறார்களோ அந்த தூக்கத்திற்கு உண்டான பவர் அதிகம். ஏன்னு சொன்னா இரவு நேரம் தூங்குவதற்கான நேரம். இப்போ இன்னைக்கு நம்ம லைட்டை போட்டு அதை பகலாக மாற்றிக்கிட்டோம், அப்படிதாங்க? லைட்டை போட்டு பகலாக மாற்றணும். டெக்னாலஜி கூட கூட பிரச்சனைகளை நாம் அதிகப்படுத்தினோம். முதல்ல என்ன செய்வாங்க, முடியாது, இரவு நேரம் கொஞ்ச நேரம் அதுக்கு என்ன பண்ணணும், விளக்குகள், அதாவது கெரோசின் அது இது ஊற்றி எரிக்கணும். அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மிளகு திரி மாதிரி, அதான் அந்த விளக்கில் திரி எண்ணெய் வந்து அந்த துணியில் பட்டு அது கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் எண்ணெயும் காலியாகும். அதனால் அந்த கடைசி நேரத்தில் மகரிப் டயத்தில் லைட்டை பற்ற வைப்பாங்க. மக்கள் அதுக்கு முன்னாடி சமைச்சு முடிச்சுருவாங்க. மகரிப் தொழுதுட்டு சாப்பிட்ற வேலை தான் இருக்கணும், சாப்பிடணும், சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வைக்கணும், தூங்குறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். அதுக்கடையில் மணி 8, 8:30 ஆயிரும். இஷா தொழுதுட்டு வந்துடுவாங்க ஆண்கள். பெண்கள் வேலையை முடிச்சுருவாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. அப்போ தான் விளக்கையும் எண்ணெய் செலவையும் மிச்சப்படுத்த முடியும். அவ்வளோதான் இது பண்ண முடியும். பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அப்போ என்னமோ நம்ம வசதி கம்மியாக இருந்த மாதிரி நினச்சோம், ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப வசதி கூடுன மாதிரி நினைக்கிறோம். முழுசாக மாத்திரதான் முசீபத். எல்லாம் பறக்கத்தா சாப்பிட்றாங்களோ இல்லையோ கை நிறைய மாத்திரை, 5 மாத்திரை, 10 மாத்திரை, 20 மாத்திரை டப்பாவோட போனால் தான் ஒரு மரியாதைங்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்மளை ஆக்கி விட்டுட்டான். அப்படி தானே ஆயிடுச்சு. சஃபர் போனால் மாத்திரை. ஒருத்தர் 7 பாக்ஸ் வச்சிருக்கிறார். என்னன்னு கேட்டால் இது வந்து மண்டே, இது டியூஸ்டே, அப்படி ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். வியாதிகள் வரத்தான் செய்யும், இல்லைங்கிறது இல்லை, அல்லாஹ் தர்றதான். ஆனால் நாம நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களா நாம் ஏற்படுத்தி கொண்டவைகள் தான் அதிகம். என் உட்பட எல்லாத்துக்கும் சார் சரியான நேரத்தில் நம்ம தூங்குறது இல்லை, ஏதோ வேலைன்னு சொல்லுவோம். கடைசியில் முடியவே இல்லைன்னா ஒரு கட்டத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் என்ற கொஸ்டின் வந்துடும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த இரவை தந்திருப்பது ஓய்வெடுப்பதற்காக, பகலை தந்திருப்பது உழைப்பதற்காக. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஓய்வெடுக்கும் இரவையும் உழைக்கும் பகலையும் மாறி மாறி தந்து கொண்டே இருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் அது கிடைக்கவே இல்லை, அது தப்பாயிருச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லையே. உங்களுக்கு அந்த ரப்பு தந்துக்கிட்டே இருக்கிறான்ல, இதுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? இதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து மேலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வானத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்கை இறக்கி வைத்திருக்கின்றானே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். வானத்திலிருந்து ரிசுக்கை அல்லாஹ் தருகிறான். வானத்திலிருந்து ரிசுக்குன்னா என்ன அர்த்தம்? ரிசுக்கை தரக்கூடிய மழை. அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை தர்றான். மழையின் வழியாக ரிசுக்கை பெறுகிறோம். மழை இல்லை அப்படின்னு சொன்னா எந்த செடிகளும் வளராது. விவசாயங்கள் அரிசி எப்படி வரும், கோதுமை எப்படி வரும், எது வரும்? எதுவுமே வராது. ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும், வெஜிடபிள்ஸ் எங்கேருந்து கிடைக்கும், எதுவுமே வராது. அப்போ அல்லாஹ் மழையை தருகிறான். மழையின் வழியாக நமக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கை எல்லாம் அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு நான் அதை தந்திருக்கேன்ல பாருங்க.
வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் ரிஸ்கின், வானத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை இறக்கி ஃபாஹியா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, மௌத்தாகிவிட்ட இந்த பூமிக்கு மீண்டும் ஹயாத்தை கொடுத்தான். மௌத்தாகிவிட்ட பூமின்ற அர்த்தம் வறண்டு போச்சு. எத்தனை தரைகளை பார்க்கலாம், மழையே இல்லாம மக்கள் நடந்து நடந்து அப்படியே கட்டாந்தர மாதிரி ஆயிருக்கும், ஒண்ணுமே இருக்காது, காஞ்சு போய் இருக்கும். ஒரு மழை பொழியும், 2 நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே பசு பசு பசுன்னு வந்துடும். சொல்லப்படுகிறது அவ்வளவு வறண்டு போன பூமி தானே, காஞ்சு போச்சு. இப்ப மழை பொழிந்ததற்கு பின்பு அங்கிருந்து புற்பூண்டுகள் உருவாக தொடங்கின. அந்த இறந்து போய்விட்ட அந்த பூமிக்கு ஹயாத்தை கொடுத்தது யாரு? அல்லாஹ் மழையின் வழியாக ஹயாத்தை கொடுத்தான். இதை நீங்க ஆய்வு செய்யுங்க. மேலும் அல்லாஹ் சொல்றான், வதஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை மாத்தி மாத்தி அங்கும் இங்குமாக சுழற்றி அடிப்பது. காற்று அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத்துகள்ல ஒன்று. காற்று இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நேரத்தில் தண்ணீர் விலைக்கு வாங்குவாங்கன்னு சொன்னா மக்கள் நம்பியிருக்க மாட்டான். தண்ணியை பாட்டிலில் அடைச்சி வைப்பாங்களாம் அப்படின்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பான். தண்ணியை யாராவது ஒரு பாட்டிலில் விற்பாங்களாம், 1 லிட்டரு 20 ரூபாய்க்கு விற்பாங்களாம். 1 லிட்டரு 20 ரூபாயா? கிட்டத்தட்ட பால் காசு. என்னடா பால் காசாக விற்பாங்க, சும்மா பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லப்படுகிறது இதே போன்ற ஒரு காலம் வரும், காற்று வாங்கப்படுகின்ற காலம் வரும். இன்னைக்கு இல்லை, காற்று வாங்கப்படுகின்ற காலம் வரும். முறையான ஆரோக்கியமான காற்று இல்லை, அதனால பிரச்சனை. டெல்லி மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதியே இல்லாத இடம் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு உண்டான சூழல். எல்லாம் மாசுபற்ற காற்று, எல்லாம் அழுக்கடைந்தது, தூசி படிந்தது, மனிதனுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் கலந்திருக்கின்ற காற்று, தூய்மையான காற்று இல்லை. அல்லாஹ் சொல்ற தஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை உங்களுக்கு வழங்கியிருப்பார். அந்த காற்று எப்படி இருக்கு? ஒரு நேரம் கிழக்கிலிருந்து மேற்காக, மேற்கிலிருந்து கிழக்காக, தெற்கிலிருந்து வடக்காக, அல்லது வடக்கிலிருந்து தெற்காக மாறி மாறி அடிக்கிறது, மாறி மாறி வீசுகிறது. இந்த காற்றை மாறி மாறி கொடுத்தது யாரு? சில சமயத்தில் காற்று தென்றல் காற்றாக வீசுகிறது, சில சமயத்தில் புயல் காற்றாக வீசுது. அப்படியே சந்தோஷமா மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்கிறோம், பால்கனியில் வந்து உட்காந்துருக்கிறோம், மாஷா அல்லா நல்லா காற்றடிக்குதுன்னு. அதே காற்று கொஞ்சம் ஸ்பீடு கூடுச்சுன்னு வைங்க, எல்லாத்தையும் டபுள் தாப்பா போடணும். 1 போட்டால் பத்தாது, டம் டம்னு அடிக்கும். டபுள் போட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்கணும். அதுலேயும் அடிக்கிறதுல எங்கேயாவது சவுண்டு கேட்கும். அந்த கூரைகள் அல்லது ஓடுகள் ஏதாவது சிம்பிளாக இருக்குமில்ல, நம்ம இதெல்லாம் எங்கேயோ உள்ளதில்லை. வருதா புயலில் பார்த்தோமா இல்லையா? நாங்கள்லாம் டெல்டா பகுதிகளில், தஞ்சாவூர் பகுதிகளில் போய் பார்த்தோம். தென்னை மரங்கள் அனைத்தும் அப்படியே வெறும் மரமட்டு நிற்குது, மேலே உள்ள கூடு இல்லை. அந்த மேலே தானே கிளைகள் இதுகள்லாம் இருக்கும், அப்படியே முறிஞ்சு போச்சு. ஆயிரக்கணக்கான மரங்கள் மேலே ஒன்றுமே இல்லை, வெறும் மரமாக நிற்குது. அப்படியே ஒடிச்சிருச்சு, காற்று அடிச்சு திருகி தூக்கி போட்டுருச்சு. நிறைய இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான கட்டிடங்களை தவிர்த்து இந்த ஆஸ்பெட்டஸ் ஷீட்டு போட்டது, ஓடுகள் போட்டது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நிறைய இடங்கள்ல ஃபேன்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக பெண்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் நேரடியாக போய் கண்கூட பார்த்தது. சரி, இவற்றுக்கு என்ன காரணம்? நிறைய பலகீனமான சுவர்கள், மஸ்ஜிதுடைய காம்பவுண்ட் சுவர்கள், கபர்ஸ்தானுடைய காம்பவுண்ட் சுவர்கள் இடிஞ்சு போச்சு. பலகீனமான இருந்தவையெல்லாம் இருந்துச்சு. எதனால? என்ன பிரச்சனை? காற்று. அப்போ ஒரு நேரத்தில் அந்த காற்று அப்படியே நம்மை தழுவி செல்கின்ற பொழுது அதுக்கு பேர் தென்றல் காற்று. சுகமாக இருக்கும். அந்த காற்றை அனுபவிக்கிறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். எதுக்காண்டு பீச்சுக்கு போகிறோம், அந்த தண்ணீரோடு அந்த காற்று பற்று ஒரு ஈரமும் இல்லாத அந்த குளிர்ந்த காற்று மேலே படும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே காற்று புயல் காற்றாக வீசினால் அந்த காற்றை நம்மளால் அனுபவிக்க முடியாது. பயந்து ஓட வேண்டிய நிலை. அல்லாஹ் சொல்றான், வதஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை நாம் சுழன்றடிக்க செய்வது, காற்றையும் மாற்றி மாற்றி கொடுப்பது. இப்பக்கம் இருந்து அப்பக்கம், அப்பக்கம் இருந்து இப்பக்கம், இப்படியும் மாற்றி தர்றோம். அல்லது ஒரு நேரத்தில் நல்ல இதமான காற்றா தர்றோம், இன்னொரு நேரத்தில் சூடான காற்றா தர்றோம். பகல் நேரத்தில் பார்க்குறோம் அனல் காற்று அடிக்குது அப்படிங்கிறோம், அனல் காற்று அடிக்குது. அந்த காற்று அடிக்கிறதே வந்து சுடுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரு தர்றது? அல்லாஹ் சொல்றான், யோசிங்க. வதஸ்ரீஃபிர் ரியாஹ் ஆயாத்துல் லிகௌமி யாகிலூன், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், வானத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை தந்து அதன் மூலம் இறந்து போய்விட்ட பூமிக்கு உயிர்ப்பிக்க செய்திருப்பதும்,
காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதும் ஆயாத்துல் லிகௌமி யஅகிலூன் புரியும் சிந்திக்கும் கூட்டத்திற்கு எண்ணற்ற அத்தாட்சிகள் இதில் உண்டு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக். நிச்சயமாக தில்க ஆயாத்துல்லாஹ் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். தில்க ஆயாத்துல்லாஹ் அத்தாட்சிகள். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னென்னவெல்லாம் சொல்கின்றான், என்னென்னவெல்லாம் தன்னுடைய குதிரத்தை பற்றியெல்லாம் ரப்பு குறிப்பிடுகின்றானே, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். நத்லூஹா அலைக பில் ஹக். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாம் அது சத்தியமாக இருக்கின்ற நிலையில் ஓதி காண்பிக்கின்றோம். இத்தகைய கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய சத்தியம் நிறைந்த வேதத்தை யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம். நத்லூஹா அலைக பில் ஹக். தில்க ஆயாத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள். நத்லூஹா அலைக பில் ஹக், நாம் இதை சத்தியத்துடன் இணைந்த நிலையில், உண்மையுடன் இணைந்த நிலையில் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாம் இவற்றை ஓதி காண்பிக்கின்றோம். ஆனால் இந்த மக்கள், இவர்களோ ஃபபி ஐய ஹதீஸின் பஅதல்லாஹி வ ஆயாத்திஹி யுமினூன், இவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். இறைமறுப்பாளர்கள் குர்ஆன் இப்படி அணுவணுவா சொல்லுது, விளக்கை சொல்லுது, எப்படிலாம் சொல்லுது, நீ எதையெல்லாம் யோசிக்கணும், வானத்தை பார், பூமியை பார், உன்னை பார், உன்னை சுற்றி இருப்பவைகளை பார், நான் ஹாலிக்குன்னு தெரியும் அப்படின்னு குர்ஆன் எடுத்து சொல்கிறது. ஆனால் அதை நம்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அல்லாஹ் சொல்றான், இதையே இவர்கள் நம்பவில்லை. ஆனால் ஃபபி ஐய ஹதீஸின் பஅதல்லாஹி வ ஆயாத்திஹி யுமினூன், அல்லாஹ்விற்கு பின்பு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கு பின்பு இவர்கள் எதைத்தான் நம்ப போகிறார்கள்? அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட குர்ஆனையே இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையானால், இவ்வளவு சத்தியங்களை உள்ளடக்கி இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆனை கூட இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையானால், இதற்கு அடுத்து இவர்கள் எதை ஒப்புக்கொள்ள போகிறார்கள்? நம்ம சொல்லுவோம்ல, இதையே இவன் கேட்கல, இதுக்கு பின்னாடி இவன் எதை கேட்க போறான்? அல்லது இவர் சொல்லியே இவன் கேட்கல, யார் சொல்லி கேட்க போறான்? சொல்லுவோமா இல்லையா? அவரே சொல்லிட்டாரு கேட்கல, அவங்க ஆசிரியர் சொல்லிட்டாரு கேட்கல, அல்ல உங்க முதலாளி சொன்னா என்ன சொன்னாலும் தட்ட மாட்டான், கேட்பான், அவன் கேட்கல சொல்லுவாங்கல்ல, வேற யார் தாண்ட சொல்ல முடியும்? சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்த இந்த குர்ஆன் வசனங்களை நம்பவில்லையானால் ஃபபி ஐய ஹதீஸின், வேறு எதை இவர்கள் நம்ப போகிறார்கள்? ஃபபி ஐய ஹதீஸின் பஅதல்லாஹி வ ஆயாத்திஹி, அல்லாஹ்விற்கு பின்பு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கு பின்பு, அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியில் உள்ளடக்கிய வேதத்தை நம்பாமல் வேறு எதை யுமினூன் இவர்கள் நம்புவார்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் எதையும் நம்ப போவது இல்லை, எதையும் இவர்கள் நம்ப போவது இல்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வயலுல் லிகுல்லி அஃபாக்கின் அஸீம், பாவிகளும் அவதூறு சொல்வோர்களான ஒவ்வொருவருக்கும் நரகமே உண்டு. வயலுல் லிகுல்லி அஃபாக்கின், அஃபாக் அப்படின்னு சொன்னா இஃப்கை, அதாவது அவதூறு சொல்பவன் அர்த்தம். அஃபாக்னா என்ன அர்த்தம்? அவதூறு சொல்பவன், பொய்யன்னு சொல்லுவாங்க, அவதூறு சொல்பவன். வயலுல் லிகுல்லி அஃபாக்கின், அவதூறு சொல்றவன் யாருங்க? இல்லாததை சொல்பவன். சொல்லுவாங்க, இருப்பதையே நான் அவர்கள் இல்லாத நேரத்தில் பேசினால் புறம் பேசுறது பெரும்பாவம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கறாங்க, யார சொல்லலாம் புறம் பேசுற பாவம்னு சொல்றீங்க, அவர்கிட்ட இருக்கிறத பேசினாலுமா தப்பு அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். விளங்குறதுக்காண்டி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இருக்கிறத பேசுறதுக்கு பெயர் தான் புறம், இல்லாததை பேசினால் அதற்கு பெயர் இஃப்க், அவதூறு. இருப்பதை நீங்க பேசுனதுலாம் உண்மைதான், ஆனா நீங்க இப்படி பேசிக்கிறத அவங்க கேட்டா விரும்ப மாட்டாங்க, அவங்க சந்தோஷப்படுற விஷயம் ஒண்ணு இல்லை, அதனால இதை பேசக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஆனா தகவல் உண்மைதான், அதுல பொய் இல்லை. பொய்யாக பேசினால், ஒருவர் செய்யாததை செய்ததாக சொன்னால், ஒருவர் நடக்காததை நடந்ததாக சொன்னால், ஒருவர் மீது அவதூறு சுமத்தப்படுமானால் அது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் சொல்றான், வயலுல் லிகுல்லி அஃபாக்கின், அவதூறு சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் நரகம்தான். அசீமின், பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நரகம்தான். இங்கே அல்லாஹ் எதுக்கு இதை சொல்ல வர்றான்? இந்த இடத்துல இதை சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அஃபாக் அவதூறு சொல்பவர் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வேதம் உண்மையாக இருக்க
அல்லாஹ்வுடைய வேதம் சத்தியமாக இருக்க, அவன் அனுப்பி வைத்த நபிமார்கள் சத்தியமாக இருக்க, இந்த உண்மையை திட்டமிட்டு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்களே, அந்த சத்தியத்தை இல்லை என சொல்கின்றார்களே, இது எவ்வளவு பெரிய அவதூறு! உண்மையை உண்மை இல்லை என சொல்வது, சத்தியத்தை சத்தியம் இல்லை என சொல்வது, உண்மையான நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பவன் அவதூறு அல்லாஹ்வின் மீது அவதூறு சொல்வனுக்கு சமமானவன். எனவே வயலுல் லிகுல்லி அஃபாக்கின், அவதூறு கூறுகின்ற ஒவ்வொருவருக்கும் நரகம்தான். அசீமின், மேலும் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும். அதை சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றதுக்கு காரணம், சொல்லால், இஃப்குங்கிறது சொல் சார்ந்தது, அசீம் பாவிகள் அப்படிங்கிறது செயல் சார்ந்தது. யார் சொல்லாலும் செயலாலும் மனரீதியான நம்பிக்கையினாலும் உண்மைக்கு புறம்பானதை தவறை செய்கின்றார்களோ இவர்களுக்கெல்லாம் நரகம்தான் கேடாக அமையும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்றான், யஸ்மாஉ ஆயாத்தில்லாஹி துத்லா அலைஹி, அல்லாஹ்வுடைய வசனங்கள், யஸ்மாஉ ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய துத்லா அலைஹி, அவர்கள் மீது ஓதப்படுகிறது, அதை அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்படுது, ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நபிமார்கள் எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அந்த மக்களுக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கான், அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான், இந்த வசனம் இப்பொழுது இறங்கியது, இதற்காக இறங்கியது சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதி காண்பிக்கப்படுகிறது, அதை அவர்கள் கேட்கவும் செய்கிறார்கள், அதை அவங்க கேட்கவும் செய்றாங்க. ஆனா என்ன செய்றாங்க, சும்ம யுஸிரு முஸ்தக்பிரன், ஆனால் அல்லாஹ்வுடைய வசனத்தை காதுல கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சும்ம யுஸிரு முஸ்தக்பிரன், அவர்கள் பெருமையடித்த நிலையில், அகந்தையுடைய நிலையில், பிடிவாதமாக வரட்டு கௌரவத்தில் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் குஃப்ரில் நிரந்தரமாக இருக்கிறார்கள். எப்படி எந்த அளவுக்கு இருக்காங்க கேட்டா, கஅல்லம் யஸ்மஅஹா, அதை அவர்கள் கேட்காதவர்களை போன்று இருக்கிறார்கள். அந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது, கேட்கவும் செய்கிறாங்க, சத்தியம் இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா? நம்முடைய பாரம்பரியம் என்ன ஆகிறது? நம்ம காலங்காலமாக இதைத்தானே வணங்கிக்கிட்டு இருந்தோம், வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு எப்படி அதையெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியும்? இந்த பெருமை, அகந்தை அவர்களுக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தவறில், குஃப்ரில், ஷிர்கில் அவர்களை நிரந்தரமாக இருக்க தூண்டுகிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஏன் இதை கேட்காதது மாதிரியே போயிடலாம், கஅல்லம் யஸ்மஅஹா, கேட்காதவர்களை போன்றே இருந்து விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம், யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனை உண்டு என்று சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு கேட்டதுக்கு பின்னாடியும் கேட்காத மாதிரி வேண்டுமென்றே குஃப்ரிலும் ஷிர்கிலும் நீடித்து நிலைத்திருக்கின்றார்களே, இவர்களை அல்லாஹ் சும்மா விட்டுற மாட்டான், இவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் கிண்டலா சொன்னான். இப்போ யாராவது ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணா, ஏதாவது பண்ணா, அப்போ சொன்னோம், உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவோம், நாளைக்கு உனக்கு பர்த்டே தான் அப்படின்னு சொல்லுவான். நல்லா அடிப்பாருங்கிறதுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையா? இதை போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய, கஷ்டம் தரக்கூடிய அதாபு உண்டு என்று நீங்கள் யா ரசூலல்லாஹ் அறிவிப்பு செய்து விடுங்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்றான், அவங்க அந்த மக்கள்கிட்ட இருக்க இந்த கெட்ட பழக்கம் எப்படி இருந்துச்சா, வைதா அலிம மின் ஆயாத்தினா ஷைஅன் இத்தகதஹா உஸுவா, நம்முடைய அத்தாட்சிகளில், ஆயத்துகளில், குர்ஆனுடைய வசனங்களில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் அறிந்திருந்தால், குர்ஆனுடைய ஒரு வசனம் ஓதப்பட்டது, அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, அதை மனப்பாடமும் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஆயத்தை மனப்பாடமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நம்முடைய அத்தாட்சிகளில் ஏதேனும் ஒன்றை, நம்முடைய ஆயத்துகளில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் அறிந்திருந்தால், அப்ப அவர்கள் அறிந்து அதை கற்று அதை மனனம் செய்திருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அதை பின்பற்றி நடக்க மாட்டார்கள், மாறாக இத்தகதஹா ஹுசுவா, அந்த வசனத்தையே கேலியும் கிண்டலுமாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த வசனத்தை ஏத்துக்கிறவும் மாட்டாங்க. ஓ, இப்படிலாம் சொல்றான் அவங்க ரப்பு, இவன் ஓதி காமிப்பான், இவனுக்கு தெரியும், தெரிஞ்சிட்டு அதையே கிண்டலாக மாற்றுவான். அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக லஹும் அஸாபும் முஹீன், இவர்களுக்கு
வேதனை தரக்கூடிய நோவினை, இழிவு தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் கேலியும் கிண்டலுமாக எடுத்துக்கொண்டதால் அல்லாஹ் சொல்றான், அதே ஸ்டைலில் ரப்பு சொல்றான், இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இழிவு தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று, அந்த தண்டனை வேதனையை தரும், கஷ்டத்தை தரும். இன்னொன்று, அந்த தண்டனை இவர்களுக்கு கேவலத்தையும் தரும். இப்போ ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை சில சமயத்தில் ஒரு சாராருக்கு அது அடி வலி மட்டும்தான் இருக்கும், வலி மட்டும்தான் இருக்கும். புரிகிறதுக்காக சொன்னால், ஒருத்தர் தன்னுடைய மகனை அடிக்கிறார், மகன் அடித்தா அது என்ன இருக்குன்னு கேட்டால் அது தண்டனை தான், இழிவு கிடையாது. ஆனால் ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரனை அடித்தான்னு சொன்னால் அது அடி தண்டனை மட்டுமல்ல, இழிவுபடுத்தப்படுதலும் இங்கே வரும், இழிவுபடுத்தப்படுதல் வரும். ஒரு ஆசிரியர் மாணவரை அடிக்கிறார், இது தண்டனை தான், இழிவு கிடையாது, தண்டனை வலிக்கும். ஒரு ஆசிரியர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசிரியர் அடிச்சுட்டாரு, இங்க அடி வலிச்சுச்சா வலிக்கிறேங்கிறது பிரச்சனை அல்ல, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாரு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாலே என்னை கை நீட்டிட்டார், அது எப்படி இது பண்ண முடியும்? புரியுதில்ல? அப்போ ஒரே விஷயம் சில சமயங்களில் அது தண்டனையாக மட்டும் இருக்கும், சில வலிக்கும் தண்டனையாக மட்டும் இருக்கும், சில சமயங்களில் அது கேவலத்தை இழிவை தரும் தண்டனையாகும், இழிவை தரும் தண்டனையாகும். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனுடைய வசனங்களை தெரிந்து அதையும் கேலியும் கிண்டலுமாக எடுத்துக்கொண்டதால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையும் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு இழிவை தரக்கூடிய தண்டனையாக இருக்கும். உலாஇக லஹும் அஸாபும் முஹீன். அதான் சொல்லப்படும். குர்ஆன் ஷரீஃபுக்கு உரிய கண்ணியம் கொடுக்கணும், குர்ஆனை அவமரியாதை செய்கிறது, அதான் இங்கே கருத்து. குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க மாட்டாங்க, அதை கேலியும் கிண்டலுமா எடுப்பாங்கன்னு சொன்னால், குர்ஆனை யார் அவமரியாதை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவான தண்டனையை தந்து விடுவான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஸாஃபர பில் குர்ஆன் இலா அர்தில் அது, எதிரிகள் வசிக்கும் ஊர்களுக்கு குர்ஆனை எடுத்து செல்ல வேண்டாம். மகாஃபத அன் யனாலகுல் அது, எதிரிகள் அதை பெற்று ஏதேனும் கண்ணிய குறைவாக நடந்துவிடக்கூடும் என்பதால். இப்போ முழு எதிரின்னு தான் தெரியுது, எதிரிகள் இருக்கிற இடத்துக்கு குர்ஆனை எடுத்துகிட்டு போகாதீங்க ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி? அவன் கையில் என்ன வச்சுருக்க? குர்ஆன் வச்சுருக்கேன். குர்ஆனா வாங்கி இப்படி தூக்கி போட்டான்னு வைங்க, அல்லது வாங்கி சேரில் அவன் போட்டு கீழே போட்டு மேலே உட்காந்தான்னு வச்சுக்க, என்ன ஆகும்? அவனுடைய நோக்கம் என்ன? குர்ஆனை அவமரியாதை செய்வது. அவனுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அவன் குர்ஆனை அவமரியாதை இவங்களை அவமரியாதை செய்கிறத விட குர்ஆனை அவமரியாதை செஞ்சால் முஸ்லீம்கள் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வேதனை தரும். அதனால என்ன செய்வாங்க? அந்த வேலையை செய்வாங்க. அது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எதிரிகள் இருக்கும் இடத்திற்கு குர்ஆனை எடுத்து செல்லாதீர்கள். காரணம், அவர்கள் அது விஷயத்தில் தவறாக நடந்து கொள்ளக்கூடும். இந்த அநியாயங்கள்லாம் டெல்லியில் பண்ணியிருந்தாங்க. 2020 பிப்ரவரி 26 ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்களே, அந்த நேரத்தில் நம்ம போய் பார்த்தோமே மஸ்ஜிதில் குர்ஆனை ஃபுல்லாக எடுத்து மொத்தமாக போட்டு தீ வச்சு கொளுத்திருந்தாங்க. மஸ்ஜிதில் ஒரு பகுதியில் நஜீஸ் கிடந்துச்சு. இதெல்லாம் நான் என் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். எனது நடந்து அந்த மக்கள் முஸ்லீம்கள் பல்வேறு பகுதிகளுக்கு ஓடி போயிட்டாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு முன்னால் இப்போ யார் அதை பார்ப்பா? யார் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த கட்டத்தில் பார்க்கப்பட்டதால் யாருமே இல்லை, இஸ்லாமிய வீடுகளே இல்லை, எல்லாம் காலி, எல்லாம் உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய நிலை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்படிலாம் பண்ணோம். அப்போ எதிரிகளுக்கு குர்ஆனை இன்சல்ட் பண்ணுறது, நம்ம ஸல்லல்லாஹு பற்றி எதுக்கு அதிகமாக பேசுகிறானுங்க? நமக்கு நம்மளை இன்சல்ட் பண்ணால் எவ்வளோ வலிக்குமோ அதை விட இவங்களுக்கு ரசூலை பண்ணால் தான் வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். இவங்களை பற்றி பேசினா தட்டி விட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய நபியை பற்றி பேசுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுங்க, அவங்களால தாங்க முடியாது. நம்மளால தாங்க முடியாதுன்னு நம்ம தெரிகிறதுனால அவங்கள பற்றி என்ன அவதூறு சொல்ல முடியும், நமக்கு கோபம் வர்றது மாதிரி என்ன பேச முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. மதிக்கப்பட வேண்டியவைகள் மதிக்கப்பட வேண்டும், குர்ஆன் மதிக்கப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், மமன் யுஅல்லிம் ஷஆயிர் அல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மதிக்கின்றார்களோ அது இறையச்சமுடைய உள்ளம் சார்ந்தது. அல்லாஹ்வுடைய அடையாள மதிக்கப்படும். குர்ஆன் ஷரீஃப் மதிக்கப்படணும். குர்ஆனை அசால்ட்டாக டீல் பண்ண முடியாது. சில பேர் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு மாதிரியாக நடப்பாங்க,
அல்லது கால் நீட்டிக்கிட்டு. சில இடங்களில் சில மக்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், அல்லது அவங்களுடைய உடல்நிலை சௌகரியம் இல்லாமல் இருப்பாங்க, காலை நீட்டிக்கிட்டு ஓதுறாங்க, அவரால் உட்காரவே முடியாது, அது வேறு விஷயம். நமக்கு நம்முடைய நடைமுறையில் அது பழக்கம் இல்லை, நம்ம கால் நீட்டுறதா அதவு குறைவாக நினைப்போம். அப்போ நம்ம கால் நீட்டிக்கிட்டு ஓதுறது, என்னாலும் உடம்பு சரியும் இல்லை, காலை மடக்கி என்னால் உட்கார முடியாதுன்னா தப்பு இல்லை, தாராளமாக ஓதலாம், அல்லாஹ் மாஃப் செய்யும். ஆனால் நம்மளால் முடியும், ஒரு கேர்லெஸ் அஜாக்கிரதை. இப்போ ஒருத்தர் அப்படி செய்கிறாரு, குரான் இருக்குது, குரான் எந்த அளவுக்கு நேட்டா, குரானுக்கு மேலே வேறு எதையாவது வைக்கலாமா? வைக்கக்கூடாது. இப்போ ஒரு தமிழ் புக்கு படிக்கிறான், ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கான், தீனுடைய புக்கு தான், குரானுக்கு மேலே வைக்கலாமா? வைக்கக்கூடாது. குரானுக்கு மேலே தஃப்சீரை கூட வைக்கக்கூடாது. குரானுக்கு மேலே தஃப்சீருங்கிறது என்ன? குரானுடைய விரிவுரைகள் உள்ளது தான். ஏன் தஃப்சீரை கூட வைக்கக்கூடாது? அது பியூர் குரான், குரானுடைய வசனங்கள் மட்டுமே இருக்கிறது. தஃப்சீரில் குரானுடைய வசனங்களும் இருக்கு, நம்முடைய வார்த்தைகளும் இருக்கு. விரிவுரையில் இருக்கிற அந்த குரானுடைய விரிவுரை வாசகங்கள் யாருக்குரியவை? மனிதர்களுக்குரியவை, அப்படித்தானே? அதுக்கு விரிவுரை இருக்கு. விரிவுரை யார் எழுதுனது? அது மனிதர்கள் எழுதுறது. இதுக்கு இந்த அர்த்தம், இதுக்கு இந்த அர்த்தம். குரான் தான் அது, குரானுடைய விரிவுரை தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாமல் வேறு எழுத்துக்களும் நம்முடைய எழுத்துக்களும் இருப்பதால் இதை குரானுக்கு மேல் வைக்கக்கூடாது. கண்ணியம், குரானை தொடுறதுக்கு அவசியம். இன்னைக்கு சில ஷைத்தான்கள் மக்கள்கிட்ட அருவருப்பான சிந்தனைகளை உருவாக்குறாங்க. அதான் ஒது இல்லாமல் குரானை தொடலாம், அது மலக்குமார்களுக்கு சொல்லப்பட்டது. ஒது இல்லாமல் தொடலாம், சுத்தம் இல்லாத பெண்கள் ஓதலாம், அல்லாஹ் பாதுகாக்கும். தூய்மை இல்லாத பெண்கள் குரானை தொடவும் முடியாது, ஓதவும் முடியாது. நம்ம தூய்மை இல்லாத நிலையில், ஒது இல்லாத நிலையில், தூய்மை மீன்ஸ் ஒது இல்லை, நம்மளுக்கும் குளிப்பு கடமையாக இருக்குது, தொடவும் முடியாது, ஓதவும் முடியாது. குளிப்பு கடமை பிரச்சனை இல்லை, ஒது கடமையாயிருச்சு, காற்று போயிருச்சு, யூரின் போயிட்டு வந்துட்டோம், இப்போ ஒது இல்லை. குரானை ஓத முடியும், ஆனால் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. குறைந்தபட்ச மரியாதை. ஆனால் ஓதுறதுக்காக ஒது செய்கிறது இருக்கே, அது குரானுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஒது இல்லாமல் ஓத முடியும். அது எப்போ ஓதுறதுன்னு வச்சுக்கிறோம்னு கேட்டால், உதாரணத்துக்கு நீங்கள் ஆட்டோவில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்க, அல்லது பஸ்ஸில் பயணம் செய்கிறீங்க, ட்ரெயினில் பயணம் செய்கிறீங்க, சும்மா டைம் உட்காந்துருக்கோம், ஒரு 100 தடவை குலோலாசுரா ஓதுனா என்ன, ஏன் டைம் வேஸ்ட் ஆகுது? அப்போ ஓதுறோம். ஒது இல்லையே, ஒது இல்லாமல் ஓதக்கூடாது இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை, ஓதலாம். இது மாதிரி டயத்தில் அதை பயன்படுத்தி கொள்வதற்கு வசதிக்காக. இப்போ பள்ளியாசல உட்காந்து ஓத போகிறோம், ஏன் ஒளி செஞ்சுட்டு வந்து ஓதுவோம், அதான் அதற்கான மரியாதை. நம்முடைய முன்னோர்கள் பொதுவாக ஒது செய்கிறது முஸ்தஹப்பான இடங்களில் ஒன்று தீனுடைய விஷயங்களை படிப்பதற்கும் படித்து கொடுப்பதற்கும் ஒதுவோடு இருப்பது. தீனுடைய விஷயங்கள், இப்போ தஃப்சீருடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறோம், நான் தஃப்சீர் நடத்துகிறேன், நீங்கள் தஃப்சீர் கேட்குறீங்க, நடத்துவதற்கோ கேட்பதற்கோ ஒது அவசியம் இல்லை. நடத்துறதுக்கு கேட்கறதுக்கு ஒது அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒது இல்லை, அவங்க போய் ஒளி செஞ்சுட்டு வந்து தான் ஆகணும், கட்டாயம்லாம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த மஜ்லிஸில் கூட குரானை பற்றி விரிவுரை சொல்கின்ற நபரோ, குரானுடைய விரிவுரையை தீனுடைய விஷயங்களை கேட்கின்ற நாமோ ஒதுவோடு இருப்பது என்பது முஸ்தஹப். ஒதுவோடு இருப்பது ஃபர்து இல்லை, முஸ்தஹப். முஸ்தஹபுக்கு என்ன அர்த்தம்? அதான் சிறந்தது. இல்லை ஒரு கட்டத்தில் முடியலை, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அதுக்கு தானே அர்த்தம். அதனால தானே அந்த ஸ்டேட்டஸில் மார்க்கம் வச்சிருக்கு. ஏன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அது குரானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. குரானுக்கு கொடுக்குற மரியாதை நம்முடைய அந்தஸ்தை உயர்த்து, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்து. குரானுக்கு நாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். குரானுடைய கண்ணியத்திற்கு குறைவாக நாம் நடந்து கொண்டால் நமக்கே தெரியாது, நம்முடைய கண்ணியம் போயிடும், நம்முடைய கண்ணியம் போயிடும். இதுவே குரானுடைய கண்ணியம்ங்கிறது இப்போ சொன்னது புறக்கண்ணியம், வெளிப்படையானது. குரானை ஒதுவோட தான் தொடணும், ஒதுவோட ஓதற்கு முயற்சி செய்யணும், குரானுக்கு மேலே எதையும் வைக்கக்கூடாது, குரானை அதபா பிடிக்கணும், கண்ணியமாக நம்ம அதை டீல் பண்ணணும், குரானை விரிச்சு வச்சுக்கிட்டு எங்கேயாவது பேசக்கூடாது, அது குரானுக்குரிய கண்ணியம் இல்லை. இது புறப்பார்வை. இன்னொன்று அகப்பார்வை. குரானை ஓதணும், குரானை ஓதுறதுக்காண்டி கொஞ்சம் டைம் கொடுக்கணும், குரானை ஓதுவதற்காக கொஞ்சம் முயற்சி செய்யணும், குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்,
குர்ஆன்ல சொல்லப்பட்டதை ரப்பு சொன்னா அது 100% உண்மையாச்சே, அதை நான் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை அதுல வரணும். இதை நான் இன்னொருத்தருக்கு சொன்னா என்ன, ஏன் குறைந்தபட்சம் மனைவி மக்கள்கிட்ட போயாவது நான் சொல்லணும் என்ற சிந்தனை, இவைகள் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மானசீகமான மரியாதை. மானசீகமான மரியாதை. அப்ப யார் இந்த முறையில் குர்ஆனை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அல்லாஹ் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்து அதன்படி நடந்தால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒளியினாலான கிரீடம் வழங்கப்படும். தாஜும் மின்னூர், ஒளியினால கிரீடம் வழங்கப்படும். எவ்வளவு பிரகாசமா இருக்கும், சூரியனே உங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு பிரகாசமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு? குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை புரிந்து அதன்படி நடக்கின்ற பொழுது, அப்ப இவன் குர்ஆனுக்கு உரிய ஹக்க கொடுத்திருக்கிறாங்க, குர்ஆனுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுக்கு அத்தகைய மரியாதையை இம்மையிலும் மறுமையிலும் ரப்பு தருகிறான். குர்ஆன் எவ்வளவு முடியும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு, அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு குர்ஆனுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம மரியாதைங்கிறது என்ன வச்சிருக்கிறோம்னு கேட்டா, குர்ஆனுக்கு நல்ல உரை போடணும். நல்ல உரை, அதாவது உரைண்டா தெரியல, கவர் துணி, குர்ஆன் அழுக்குப்படுத்திடாம நல்ல துணி போட்டு தச்சு இது பண்ணணும். அது ஒரு நல்ல காஸ்ட்லியான துணியா தைச்சாலோ அல்லது ஒரு காஸ்ட்லியான பெட்டியில வாங்கி அந்த குர்ஆனை உள்ள வச்சு மேலே வீடு திறப்புல அப்பா வரக்கத்துக்காண்டி உள்ள போகும்போது வைக்கிறத அதுக்கடுத்து தொற்றக்கூடாது. இது மரியாதை அல்ல. இப்போ மரியாதைங்கிறது இது ஒரு வகையான தவளை தான். குர்ஆனை வஞ்சதுனா ரைட்டு, இதுக்கடுத்து இதை தொடவே கூடாது, அதுக்கானது இல்லை. குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே, குர்ஆனுக்கு அர்த்தமே ஓதுதல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஓதப்பட்டு கொண்டே இருக்க, ஓதிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அந்த பழக்கம் குறைஞ்சிருச்சு. நம்முடைய வீடுகளில் பரக்கத்து குறைந்ததற்கு முக்கியமான காரணம் குர்ஆனுடைய திலாவத்து குறைந்தது. குர்ஆனுடைய திலாவத்து குறையும் பொழுது இப்லீஸுடைய நடமாட்டங்கள் அதிகமாகும். அல்லது உல்டாவா சொன்னா, குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது இப்லீஸ் வெளியே போயிடுவான். குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது இப்லீஸ் வெளியே போயிடுவான். இப்லீஸ் வெளியே போயிட்டா பரக்கத்து தன்னால வந்துடும். குர்ஆன் ஓதப்படவே இல்லைன்னு சொன்னா மேப்படியா உள்ளேயே இருக்கிறான், எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால குர்ஆன், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்துல வைதா அலிம மின் ஆயாத்தினா ஷைஅன் இத்தஹதா ஹுஸுவா, நம்முடைய அத்தாட்சி, நம்முடைய வசனங்களில் சிலவை அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட அவர்கள் அந்த தெரிந்ததை கேலியும் கிண்டலுமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற தண்டனையும் அவர்களுக்கு கடுமையானதாக இருக்கும், இழிவு தரும் தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இன்னும் கூட சொல்லுவான், அந்த தண்டனை மட்டுமல்ல, அந்த இழிவு தரும் தண்டனை மட்டுமல்ல, மின் வராஇஹிம் ஜஹன்னம், அதற்கு பின்பு அவர்களுக்கு நரகமும் உண்டு. இது துனியாவில், மறுமையிலையும் இன்னும் தண்டனை நரகம் உண்டு. வலா யுக்னி அன்ஹும் மா கஸபு ஷைஅன் வலா மத்தஹது மின் தூனில்லா அவுலியா, அது எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கும்? இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற, சேமித்து வைத்திருக்கிற பொருட்களோ, இவர்கள் வேறு யாரையெல்லாம் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களோ, தங்களை பாதுகாப்பவர்கள் என்று கருதி கொண்டிருக்கின்றார்களோ, இவர்களுடைய பணமோ செல்வமோ பொருளோ எதுவும் அந்த தண்டனையிலிருந்து இவர்களை பாதுகாக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தண்டனை இவர்களுக்கு பின்னால் காத்திருக்கிறது. உலாஇக லஹும் அதாபுன் அதீம், அது கடுமையான தண்டனையாக இருக்கும். வலஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மகத்தான மிக கடுமையான தண்டனை உண்டு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான் முடிவுரையா, ஹாதா ஹுதா, இந்த குர்ஆன் கூறுகின்ற கருத்துக்கள் இருக்கிறது, இதுதான் நேர்வழியாகும், இதுதான் சத்தியமாகும், இதுதான் உண்மையாகும், இதுதான் ஹிதாயத்தாகும். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், திரும்பவும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய தங்களுடைய ரப்பான அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுக்கக்கூடிய மக்கள் லஹும் அதாபுன் மிர் ரிஜ்ஸின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய கடுமையான தண்டனை அவர்களுக்கு உண்டு. திரும்பவும் அல்லாஹ் சொல்றான். முஃமின்களே, இவ்வளவும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்வது, அல்லாஹ் முதல்ல இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம்னு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனை விதமான அத்தாட்சிகள், அல்லாஹ் அவன் நம்மீது செய்த நியாமத்துகளையும் அதன் வழியாக அவனுடைய குதிரத்துகளை புரிவதற்காக அல்லாஹ் பல விஷயங்களை சொன்னான். அதற்கடுத்து அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொன்னான். இந்த வசனங்கள் அனைத்தும் சத்தியம் நிறைந்தது,
இதையே ஏற்றுக்கொள்ளவில்லையானால் வேறு எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மேலும் இந்த குர்ஆன் போன்ற விஷயங்களில் அவதூறு சொல்பவர்கள், இது அல்லாஹுடைய வேதம் இல்லை என்று சொல்பவர்கள், அல்லது அதில் ஏதேனும் தவறை செய்ய முற்படுபவர்கள், அந்த வேதம் ஓதப்பட்டு கேட்கப்பட்டதற்கு பின்பும் அதை ஏற்று திருந்த மனமில்லாமல் பழைய ஷிர்கிலும் குஃப்ரிலும் நிரந்தரமாக இருப்பவர்கள், சில வசனங்கள் தெரிந்தும் அதற்குரிய மரியாதை கொடுக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கேலியும் கிண்டலாக கருதுபவர்கள், இவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. மறுமையிலும் உண்டு, இந்த உலகத்திலும் உண்டு. மறுமையில் வெறும் தண்டனை அல்ல, கடுமையான நரகம் உண்டு. அந்த நரகத்திலிருந்து இவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற, சம்பாதித்து வைத்திருக்கின்ற எதுவும் அவர்களை தடுக்கார். இல்லை, இவர் பெரிய கோடீஸ்வரர், இவர் அமெரிக்காவே விலை கொடுத்து வாங்கிடுவார், நீ மொத்த துனியாவே நீ விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, அந்த தண்டனையிலிருந்து இவர்களை அது பாதுகாக்க. இவருடைய செல்வம், இவருடைய குழந்தைகள், அல்லது இவர்கள் வணங்கிய அல்லாஹ் அல்லாதவற்றை இவர்கள் வணங்கினார்களே, எதுவும் அவர்களை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கவே முடியாது என்று கூறிவிட்டு மீண்டும் அல்லாஹ் இறுதியாக சொன்னார், இந்த குர்ஆன் அது கூறுகின்ற கருத்துக்கள் தான் சத்தியமும் ஹிதாயத்தும், இதை மறுப்பவர்கள் அல்லாஹுடைய தண்டனைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரித்ததன் வழியாக மூமின்களாகிய நமக்கு நாம் பெற்றிருக்கின்ற ஈமான் எவ்வளவு வலிமை மிக்கது என்பதையும் அது எவ்வளவு பாக்கியம் நிறைந்தது என்பதையும் புரிகின்ற விதத்திலும் அதற்கு நாம் எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும், நாம் பல்வேறு கட்டங்களில் கவனக்குறைவாக நாம் செய்யக்கூடிய பிழைகள், குறைகள், தவறுகள் இவற்றை கூட விட்டு விலகி நாம் குர்ஆனுக்கு உரிய கண்ணியம் கொடுத்து, அந்த கண்ணியம் வெளிப்படையான கண்ணியமாக இருக்க வேண்டும், அது மானசீகமான அமல் ரீதியான கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் இந்த வசனங்களின் வழியாக நமக்கு ரப்பு அறிவுறுத்துகிறார். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேலும் இந்த வசனங்களின் வழியாக எவைகளெல்லாம் நாம் படிப்பினையாக பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அவைகள் அனைத்தையும் படிப்பினையாக பெற்று நாம் அது நம் வாழ்க்கையில் மேற்கொண்டு இறைவனின் பேரொருளை பெறும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على. صدق الله العظيم.